I quit my all freelancing job. ஓகே நம்ம ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் என்ன ஸ்டார்ட் பண்ணலாம்? ஓகே ரிசர்ச் பண்ணுவோம். சரி தூக்கம் வருது, கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ரிசர்ச் பண்ணுவோம். தி நெக்ஸ்ட் டே, தி நெக்ஸ்ட் டே, தி நெக்ஸ்ட் டே, தி routine of 8 months. ஏதோ ஒன்று பெருசாக பண்ணணும், ஆனால் பெருசாக பண்ணுற அளவுக்கு இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. அவன் இன்னும் திருந்தலமாமா. சின்னதாக பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சின்னதே பண்ணிட்டு இருக்கவும் முடியாது. ஏதோ ஒன்று நியூவாக ஸ்டார்ட் பண்ண, ஆனால் என்ன ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கரெக்டான ஐடியா கிளிக் ஆக மாட்டேங்குது. என்ன பண்ணலாம்? சாவு சாவும்ல. ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம்னா பிஸ்னஸ் பெருசாக க்ரோத் ஆகிற மாதிரி பார்க்கணும். பட் இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு இப்போ அமௌண்ட்டும் கையில் இல்லை. என்ன ரிசர்ச் பண்ணாலும் அதில் ஒரு நொட்டை இதில் ஒரு நொட்டை, யோசிச்சு மந்த முடி கொட்டுனது தான் மிச்சம். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. அமேசானில் செல் பண்ணலாமா? டீலர்ஷிப் எடுக்கலாமா? இல்லை ரியல் எஸ்டேட்லேயே இறங்கிடலாமா? இப்போ பேங்க் பேலன்ஸ் 0ல இருக்கு. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்க வலிக்குது. அப்படியே மல்லாக்கப்படுத்தி விட்டே யோசிப்போம். புதுசாக நிறைய ஐடியா வருது. பட் அதை பற்றி டீப்பாக ரிசர்ச் பண்ணோன்னா அதில் ஒரு நொட்டை இதில் ஒரு நொட்டை வருது. இனிமேட்டுக்கு ஆரம்பிக்கணும்னா ஸ்ட்ரெயிட்டாக ஆரம்பிச்சிடணும். எதுவும் ஒரு சூழ்ச்சியே பண்ணக்கூடாது. ஆரம்பிக்கலாம். என்ன ஆரம்பிக்கலாம்னு நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன். மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஜாயின் வித் JK.